வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். எப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைம் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சிகப்பு கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையலை. என்னென்னா 249 இல்லை 250 பக்கமாக நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஓப்பன் ஆனது கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன நேற்று நடக்கும்னு எதிர்பார்த்தோன்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டிய இடம் 245.50. ஏன்னா இந்த இடத்துல பல தடவை சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு மார்க்கெட். அது மட்டும் இல்லாமல் நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 252 அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை மட்டும் இல்லாமல் 256 வரைக்கும் போகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஏன்னா 252 பல தடவை கன்சாலிடேட் ஆகிடுச்சு. இதை தான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றத தெளிவாக நேற்று எதிர்பார்த்தோம். இப்போ பார்ப்போம் என்ன நடந்துச்சு ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா. நேற்று நேச்சுரல் கேஸ் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த முக்கியமான 245 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அது முடியாமல் மறுபடியும் புல் பேக் ஆகிருக்கு. நேற்று ஏன் ப்ரைஸ் கீழே ஓப்பன் ஆச்சு, ஏன் இந்த பிரேக் ஆச்சு அப்படின்ற காரணத்தை தெரியும்னு நினச்சிங்கன்னா, எல்லாம் இந்த ருப்பியோட ஒரு மாயாஜாலம் தான். இந்த ருப்பி ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருந்தனால நமக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. இப்போ பார்ப்போம். இந்த 245 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் படிப்படியாக ஈவினிங் டைம் ஆனோன்னா மறுபடியும் 245.50க்கு மேலே ட்ரேட் ஆகி ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் நமக்கு சார்ட்டிங் பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கு. மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்லோவாக நம்ம ஈவினிங் செஷனில் ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பித்தோன்னே நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்களா, அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் 248. அதுக்கு மேலே போக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். பொறுமையாக இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இது தான் நேற்று இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம். கரெக்டாக இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நியூட்ரலாக தயாராக இருந்துச்சு. 248 அப்படின்ற இடத்துல கரெக்டாக நின்று இருக்கு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்தால் மார்க்கெட் பிரேக் ஆகி நம்ம எதிர்பார்த்த எல்லா டார்கெட் ஜோனையும் அடையிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருந்த மாதிரியே ரிப்போர்ட் வந்த உடனே கரெக்டாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பாருங்கள் 252 அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த முதல் டார்கெட் ஜோனை ஒரே ஷாட்டில் மேலே தொட்டிருக்கு. அப்புறமா அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி நம்மளுடைய சப்போர்ட்டான 250.20 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்து திருப்பி 252 பிரேக் பண்ணி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த 256 இல்லாமல் 252.40 தொடுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது பக்கமாக போய் 255.30 அப்படின்ற ஜோனை தொட்டுட்டு மறுபடியும் அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதிலேருந்து என்ன தெரியுது, நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கடந்த 2 வாரமும் நம்ம வீக்லி டார்கெட்டான நேச்சுரல் கேஸை ரீச் பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கு முந்தின வாரம் இந்த வாரம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டார்கெட் ரீச் பண்ணும் அப்படின்றதில். அதே மாதிரி நம்மளுடைய வீக்லி டார்கெட்டையும் நேச்சுரல் கேஸ் ரொம்ப அற்புதமாக ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கே 256 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. புதுசாக ஒரு லோ க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய ஹை க்ரியேட் பண்ணி க்ளோசிங் மேலே கொடுத்துருக்கு. அதாவது இது ஒரு புதிய ஹை புதிய க்ளோசிங் இந்த வாரத்துலேயே. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் உண்டு. எது வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 250.20 வரைக்கும் பை பண்ணி பார்க்கலாம். கீழே ட்ராப் ஆகிறப்ப அது கீழே பை பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இதுதான் பிரேக் அவுட் நடந்த இடம். இந்த இடத்துல போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் தான் பிரேக் அவுட் ஆன இடம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பை பண்ணி பார்க்கலாம். நேற்றே நல்ல ப்ராஃபிட் பண்ண ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 261.20 அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் ஜோன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்கலாம். இருந்தாலும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு மூவ் ஆரம்பித்தா கொஞ்ச நாள் நேச்சுரல் கேஸ் நல்லாவே ட்ரெண்டில் போகும். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.